காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணாலும், ஒரு சில நேரம் யார்ட்டயுமே சொல்லாத ஒரு எம்ப்டினஸ் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கையில கொஞ்சோண்டு பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு அவ்ளோ தன்னம்பிக்கைய தரும். யார்ட்டயுமே இத வாங்கி தாங்க, அத வாங்கி தாங்கன்னு கேட்கிற நிலைமையே இருக்காது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி லட்சக்கணக்கில சம்பாரிக்கணும்னு கிடையாது. சில பேர் ஹோம் பிசினஸ் பண்றாங்க, சில பேர் டெய்லரிங் பண்றாங்க, ஆன்லைன் ஒர்க் பண்றாங்க. நம்மளால முடிஞ்சு வெளிய போக முடியாத நேரத்தில சின்ன சின்ன வேலைய பார்த்து மாசம் ஒரு ரூ. 1000 இருந்தாலும் சரி, அது ரூ. 5000 இருந்தாலும் சரி, ரூ. 50,000 இருந்தாலும் சரி. ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய தைரியத்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும். ஒரு பெண் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்துக்கும் உதவ முடியும். பிள்ளைங்களோட படிப்புக்கு அது உதவும். எந்த சூழ்நிலை வந்தாலும் தனியா நின்னு என்னால சமாளிக்க முடியுங்கிற ஒரு தைரியத்த கொடுக்கும். நம்ம சமுதாயத்துல நெறைய பெண்கள் இருக்காங்க. நெறைய திறமையோட இருக்காங்க. ஆனா, அவங்க தங்களையும் நம்பாம, நம்மளால இது முடியாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துர்றாங்க. உண்மையா ஒரு பொண்ணு முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கைய மாத்த முடியும். அதனால இந்த விமென்ஸ் டேல ஒரு சின்ன ரெசல்யூஷன் எடுங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு திறமையெல்லாம் கத்துக்கிட்டு, சிறுசோ, பெருசோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருமானத்த கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஒரு பெண் வலிமையா இருந்தா, அவளோட குடும்பமும் வலிமையா இருக்கும். இதிலிருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.